இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாடு மார்ச் 2 திருச்சி சிறுகனூரில் அணிதிரண்டு வாருங்கள். 1 கோடிக்கும் மேலான மகிழ்ச்சியான வாடிக்கையாளர்களை கொண்ட அன்புள்ள கிரியாஸ். இது நம்ம ஃபேமிலி. டவுன்லோட் கிரியாஸ் ஆப் நவ். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஒரு நல்ல படத்துக்கு எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் நல்ல வரவேற்பு கிடைக்கிறது இது உறுதி செய்யுது. அதாவது இடம் தான் கொடைக்கானல், பட் பாதிக்கப்பட்ட மனிதர்கள் இருக்கிற கொச்சின் மஞ்சுமல் கிடையாது. சப்போஸ் எங்களை கண்ணை கட்டி உள்ளே கூப்பிட்டு இருந்தான்னு வச்சுங்களேன், உண்மையில கேவுக்குள்ளே வந்துட்டோம் அப்படிங்கிற ஃபீல் இருக்குது. பட் செட்டை அவ்வளோ ரியலிஸ்டிக்காக பண்ணியிருந்தேன். எப்படின்னா முதல்ல மழை பெய்யும். மழை பெஞ்சப்பறம் அந்த தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுக்கு அப்படி வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பியூராக வரும். அதுக்கப்புறம் மழை நிற்கும். நின்னப்புறம் அந்த இடம் சகதியாக மாறும். இடம் சகதியாக மாறின பிறகு அது உள்ளுக்கு இருக்கிறது ஒரு குழந்தை, இதுக்குள்ளே உள்ளுக்கு இருக்கிறது ஒரு நண்பன். அந்த படம் மொத்தமே இந்த 2 மாதிரி தான் இருக்கும். ரியலாகவே ஒரு ஆள் கூட உள்ளுக்கு போனால் கூட லைட்டாக சாக்கான கூட மாட்டிக்கிறோம். ஆனால் அழகாக ஷூட் பண்ணும்போது அந்த எமோஷன் நம்மளுக்கு இதாச்சு. வணக்கம்ண்ணே. வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்கண்ணே? நல்லா இருக்கு. ஓகேண்ணே. இப்போது இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படத்துக்கு தமிழ் மக்கள் கொடுத்த அந்த வரவேற்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக என்னென்னா, ஒரு நல்ல படத்துக்கு எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் நல்ல வரவேற்பு கிடைக்கிறது இது உறுதி செய்யுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த படத்தில் நம்மளுக்கு இவங்க எப்படி எமோஷனல் கனெக்ட் பண்ணாங்கன்னு இருக்குல்ல. இப்போ தமிழ் ப்ளஸ் மலையாளம் ரெண்டுமே இருக்குது. பட் தமிழ் ஆடியன்ஸும் ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க. அதாவது தமிழ் ஆடியன்ஸ் நிறையா மலையாள படம் பார்ப்பாங்க. பட்டு பெண்கள் ஃபேமிலியோட போகிறது ஒன்று இருக்குல்ல, ஒரு மலையாள படத்துக்குன்னு சொல்லி. அதாவது அவங்களுக்கு சில பேருக்கு மலையாளம் புரியும், சில பேருக்கு புரியாது. ஆனால் மலையாளத்துக்காரங்க எல்லா பேருக்குமே தமிழ் நல்லா தெரியும். ஸோ தமிழ்காரங்களுக்கு மேக்ஸிமம் மலையாளம் தெரிகிற வாய்ப்பு கம்மி. பட் இருந்தாலும் அந்த தமிழ் ஆடியன்ஸ் இருக்காங்களா, அது ஃபேமிலி ஆடியன்ஸ் நம்ம இந்த படத்தை நோக்கி போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ நாள் அதாவது ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சுதான் இந்த படம் ஒரு பெரிதும் பேசப்பட போகுது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அது ஃபீல் ஆச்சா? அது டெஃபினட்டாக ஆச்சு. அதாவது என்னென்னா, ஒர்க் பண்ண முன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நான் சொல்லிக்கிறேன், இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு முக்கியமான காரணம் கேஸ்டிங் டைரக்டர் தம்பி கணபதி. அவரும் ப்ளஸ் ஆக்டர் வேறு. அவரும் நானும் பார்த்திங்கன்னா தட்டச்சேரி கூட்டம்னு ஒரு படத்தில் ஒர்க் பண்ணோம். ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னுக்கு ஒர்க் பண்ணும்போது அப்போ ஒரு நல்ல நட்பு, ஒரு அண்ணன் தம்பி பழக்க வழக்கம். அப்போது தம்பி ஒரு நாள் அண்ணா நான் கொஞ்சம் கேஸ்டிங் பண்ணணும், ஏன்னா நான் சென்னைக்கு வரேன்னு பண்ணணும்னா நீங்கள் கொஞ்சம் அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிடுங்க, நான் கேஸ்டிங் செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா. அடுத்த தம்பி வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ அவர் கோஆர்டினேட்டர் பினுபாலன், ஸ்ரீராக் 3 பேர் தான் முன்னுக்கு வர்றாங்க. முன்னுக்கு வந்தப்பறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் கார்த்தின் ஒருத்தர் மூலமாக ஒரு ஆடிஷனுக்கு ஏற்பாடு பண்ணோம். ஆடிஷன் பண்ண அப்போ டேரக்டர் சிதம்பரம் அப்போ துபாயிலேருந்து டேரெக்டாக சென்னைக்கு வந்தார். வரும் ஆடிஷன் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ கணபதி கேஸ்டிங் டைரக்டர் கணபதி இருக்காங்க. அவர் நம்ம அரேஞ்ச் பண்ண ஆட்கள்லாம் வர்றாங்கள்ல, அவங்கள்ட்ட ஒரு சின்ன கேஸ்டிங் ரெடி பண்ணார். ரெடி பண்ணி ஸோ அந்த தமிழ் பட நடிகர்களுக்கான வாய்ப்பும் எனக்கான வாய்ப்புமே உருவாக்குனது கணபதி தான். இப்போ நீங்கள் எப்படி கணபதி அவர்களுக்கு நன்றி சொல்கிறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு நன்றி விஜய்முத்து அண்ணன் சொல்லியிருந்தார். ஏன்னா அவரை நீங்கள் தான் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இல்லை, ஆக்சுவலாக கணபதி கேஸ்டிங்காக எனக்கு இது மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார் தம்பி. அதாவது நாங்கள் கொஞ்சம் அறிமுகம் இல்லாத ஒரு முகமாக இருக்கணும், பட்டு நடிக்கவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ நம்ம தெரிஞ்சவங்கள பூரா நம்ம கூப்பிட்டு போகும்போது அதை செலக்ட் பண்ணது கணபதி தான். ஸோ அவங்க தான் ஏன்னா இப்படித்தான் வேணுங்கிறதுல கணபதி கேஸ்டிங் டைரக்டர் ரொம்ப உறுதியாக இருந்தார். இப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த இதில் இப்போ இந்த டேரக்டர் சிதம்பரம் அவர்கள் அவரோட ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு? தென் அவர் உங்ககிட்ட எப்படி அந்த நடிப்பெல்லாம் வாங்கினார்? ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியுமா, இல்லை உங்கள்கிட்டலாம் எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ணார்? தமிழ் தெரியும். சில வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைக்கான ஒரு நம்மளுக்கு அர்த்தம் தான் சில அப்போ மட்டும் ஸ்பாட்டில் கேட்பார். ஆனால் இதுக்கு என்னென்ன மீனிங் அப்படி இதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லுவோம், பேசுவோம். பட் ரொம்ப ப்ளசண்ட்டான டீம் அந்த டீம். அவராக இருக்கட்டும், டைரக்டராக இருக்கட்டும், ஈவன் கேமராமேன் சஜிகலி சாராக இருக்கட்டும், ஆர்ட் டைரக்டர் அஜயன் சாராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் ப்ளஸ் ஆக்டர் சௌபின் சாராக இருக்கட்டும், எல்லா பேருமே அந்த டீமில் இருக்க சின்னாத் பாசி எல்லா பேருமே ஒரு பயங்கரமான ப்ளசண்ட்டான டீமு.
ரொம்ப வெரி ப்ளசண்ட்டாக ஒர்க் பண்ணாங்க அந்த படத்தில். இப்போது இது என்னதான் வந்துட்டு அது மலையாள அந்த பசங்களுக்கு நடந்த ஒரு ஸ்டோரி அப்படியா இருந்தாலும் நடந்தது இங்கே கொடைக்கானல்ல. பட் இங்கே தமிழ் டேரக்டர்ஸ்லாம் இந்த விஷயத்தை நோட் பண்ணலையே, பட் அங்கேருந்து ஒருத்தர் இதை நோட் பண்ணி எடுத்திருக்காரு. இந்த விஷயத்தை பார்த்தீங்க, இதில் எப்படி இன்ஸ்பயர் ஆனீங்கன்னு கேட்டிங்களா? இல்லை, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இடம்தான் வந்து கொடைக்கானல், பட் பாதிக்கப்பட்ட மனிதர்கள் இருக்கிற இடம் கொச்சின் வந்து மஞ்சுமல்ங்கிற. ஸோ அந்த இன்சிடென்ட் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து பெரிய வைரலாக பேசப்படலை. பட்டு அந்த மஞ்சுமல் அந்த பசங்க இருக்காங்கள்ல, ஒரிஜினல் பாய்ஸ் இருக்காங்கள்ல, அவங்கள வந்து அந்த கேரளா கவர்மெண்ட் வந்து கூப்பிட்டு கௌரவப்படுத்தியிருக்கு. இப்போ கௌரவப்படுத்தும் போது அங்கே தான் அந்த நியூஸ், இங்கே நமக்கு நியூஸாக வரல. ஸோ அதே மாதிரி இன்னொன்று அஃபெக்ட் ஆனவங்களும் அவங்க தான். ஸோ இடம் மட்டும்தான் நம்ம கொடைக்கானல், பட்டு அவங்க அஃபெக்ட் ஆனதும் அவங்கள கௌரவப்படுத்தணும் எல்லாமே வந்து கொச்சின் ஏரியா தானே. அப்போ அவங்களுக்கு வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிட்டாங்க. இன்னொன்று அவங்களுக்கு வந்து ஒரிஜினல் அந்த பாய்ஸ் இருக்க வாசி அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறது மற்ற எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ இந்த படத்தில் நீங்கள் டூரிஸ்ட் கைடாக வரீங்க அப்படிங்கும்போது இதற்கு முன்னாடி நீங்கள் கொடைக்கானல் போயிருக்கீங்களா? அந்த குணா கேவ் நீங்கள் போயிருக்கீங்களாண்ணே? ஆக்சுவலாக வந்து நான் கொடைக்கானல் நிறையா ஷூட் போயிருக்கேன், குணா கேவ் போயிருக்கோம், வச்சுருக்குறோம். பட் என்னென்னா அந்த குணா கேவுங்கிறது அந்த எக்ஸ்டீரியர் வரைக்கும் தான் அவங்க வந்து இங்கே டைரக்டர் சிதம்பரம் ஷூட் பண்ணார். அதுக்கப்புறம் இன்டீரியர் புறாமே வந்து கொச்சின் பார்த்தா ஆளுவாங்கிற இடத்துல வந்து செட்டு போட்டது. இந்த கேவ் எல்லாமே செட்டு போட்டதான். செட்டு போட்டு இந்த ஒரிஜினல் ரெயின் எஃபெக்ட் மாதிரி வரணுங்கிறக்காக வந்து எஃபோர்ட் எடுத்து அது வந்து அந்த செட்டு நாங்கள் உள்ளே ஃபஸ்ட் டைம் போகிறோம். ஃபஸ்ட் டைம் போயிட்டு பார்த்தா கொஞ்சம் இதுமாதிரி நம்மளால் சிம்மாக்குள்ள ஓரளவு ட்ராவல் இருக்குது. இருந்தாலும் சப்போஸ் எங்களை கண்ணை கட்டி உள்ளே கூப்பிட்டு இருந்தான்னு வச்சுங்களேன், உண்மையிலே கேவுக்குள்ளே வந்துட்டோமா அப்படிங்கிற ஃபீல் இருந்தது. பட் செட்டை வந்து அவ்வளோ ரியலிஸ்டிக்காக பண்ணியிருந்தார் சார். அதை வந்து என்னென்னா நாங்கள் படம் பிடிக்கும்போது என்னென்னா அது டேரக்டருக்கான எஃபோர்ட் இருக்குது, ஆர்ட் டேரக்டருக்கான எஃபோர்ட் இருக்குது, கேமராமேனுக்கான எஃபோர்ட் எல்லாமே என்ன ஷார்ட் பை ஷார்ட் தான் பண்ண முடியாது. அதில் உள்ள ஒரு இது சேலஞ்ச் எப்படின்னா, முதல்ல வந்து மழை பெய்யும். மழை பெஞ்சப்பறம் அந்த தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுக்கு அப்படியே வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பியூராக வரும். அதுக்கப்புறம் மழை நின்னப்புறம் அந்த இடம் சகதியாக மாறும். இடம் சகதியாக மாறின பிறகு நாங்கள் நனைஞ்சிற எல்லா பேருமே, ஆர்டிஸ்ட் நனைஞ்சிற எல்லா பேருமே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆகும். ட்ரை ஆகி அந்த ஒரு லைட்டாக அந்த வெட்டான ஃபீல் தான் வரும். அப்போது அது மாதிரி டக்குன்னு வந்து இந்த ஷார்ட் எடுத்து ஷார்ட் கட் பண்ணி போகணுன்னு சொல்ல முடியும். ஸோ ஷார்ட் பை ஷார்ட்டாக தான் ஒர்க் பண்ண முடிஞ்சது. அது வந்து ரொம்ப எஃபோர்ட்டான விஷயம் தான் அது. இப்போ மலையாள சினிமா வந்து தமிழ் சினிமாவில் என்னதான் சில விஷயங்கள் ஒத்து போனாலும் சில விஷயங்கள் அவங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த வகையில் நீங்கள் ஏதாவது பார்த்து பிரமிச்சது உண்டா? என்ன இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது இந்த இண்டஸ்ட்ரியில் அப்படின்ற மாதிரி? இல்லை, ஆக்சுவலாக வந்து அங்கே பார்த்திங்கன்னா அவங்க எல்லா பேருமே வந்து ஒரு ஒரு ஜாகிரபிக் ஓரியன்டாக எடுத்துக்கிட்டோம், ஏதோ ஒரு சின்ன விஷயம் எடுத்தாலும் அதுக்குள்ளேயே ட்ராவல் ஆகிட்டே இருக்காங்க, அவே போய் மாட்டாங்க. இன்னொன்று அங்கே உள்ள ஒரு அங்கே வந்து சாருங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் அங்கே பெருசாக இல்லை. அது எப்படின்னு சொல்கிறீங்க? இப்போ நம்ம போனோம்னு வச்சுக்கலாம், சீஃப் டெக்னீஷியனாக இல்லை வந்து ஒரு ப்ரொடக்ஷனில் இருக்காங்கல்ல, அவங்களாம் வந்து நம்ம வந்து சார் அப்படி இப்படின்னு ஒரு இது பண்ணுவாங்க. அங்கே வந்து எல்லா பேரும் வந்து சேட்டா அவ்வளோதான். அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து அந்த அந்யுன்யமான ஒரு விஷயம் நடந்துருதில்ல, ஒரு நெருக்கத்தை உண்டு பண்ணதில்லை. அதுதான் அங்கே உள்ள பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்குறேன். இன்னொன்று ப்ரொடக்ஷன் வைஸாக வந்து அவங்க வந்து ஏன்னா அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ஏரியா வந்து ரொம்ப பெரிய பிஸ்னஸ் கிடையாது. நம்ம இப்போ ஆந்திரா, ஹிந்தி, தமிழ் இது மாதிரி வந்து ஒயிட் பிஸ்னஸ் கிடையாது. அப்போ வந்து அந்த காம்பேக்டில் அவங்க என்ன பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இது பண்ணிடுறாங்க. இப்போது ஆக்டிங் வைஸ் அவங்க எப்படி பண்ணுறாங்க, எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்கள் அவங்கள்ட்ட வித்தியாசமாக பார்த்தீங்க? ஏன்னா இப்போ சௌபின் சாராக இருக்கட்டும், அவருக்கும் ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது, பாசின் சாராக இருக்கட்டும், அவருக்கும் ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு மாசின் அப்படிலாம் இல்லை, கதைக்கு மட்டுமே அவங்க பண்ணுறாங்களே எல்லா படங்களுமே. இன்ஃபேக்ட் மம்முட்டி சாருமே அப்படி தான் இருக்காரு. அந்த விஷயங்கள்லாம் அவர்கிட்ட கேட்டிங்களா? அவங்ககிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணிங்களா? இல்லை, நம்ம அதை கேட்கல, பார்த்தாலே தெரியுமே நம்மளுக்கு. இப்போ அவங்க எல்லா பேரும் ஒரு கோ ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறோம், அது சில பர்சன்ட் கேட்க தேவையில்லை. அது நம்ம ஒர்க் பண்ணும்போது பார்த்தாலே தெரியும். அவங்க கூட ஒரு 30 நாள் 40 நாள் ட்ராவல் பண்ணுறோம்ல, ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப ஒரு ஈகோஸ்டிக் இல்லாமல் ஒரு விஷயத்தை வந்து நகர்த்துறது இருக்குல்ல, ரொம்ப முக்கியமானதாக இருக்குங்க. படத்தில் இன்னொரு விஷயம் ரொம்ப ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டை தாண்டி இன்னொரு விஷயம் பெருமையாக பேசணும் அப்படின்னா சினிமாட்டோகிராஃபி. சாஜு காலிதா அவர்கள் அந்த விஷயங்கள் அங்கே லைவில் அவர் எப்படி இதெல்லாம் ஷூட் பண்ணலாம், ஒரு கொடைக்கானல் இப்படியெல்லாம் நம்ம காட்டணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நீங்கள் பக்கத்துலேருந்து பார்த்துருப்பீங்கல்ல, அவர் என்னென்னலாம் சொல்லுவார் உங்ககிட்ட? இல்லை, ஆக்சுவலாக அவர் ஒரு வெரி காம். அவர் வந்து மற்றவங்கள்ட்ட பேசுகிறது ரொம்ப கம்மியாக பேசுவார். அவர் டைரக்டர் மட்டும் லைட்டாக பேசிடுவோம் வச்சுக்கிறாங்க. பட் அவர் வந்து நீங்கள் இப்போ தான் அவர் பெருசாக பேசி நான் பார்த்தே கிடையாது. அவரோட பிரதரோடு நடிச்சிருப்பார். இதில் வந்து தள்ளுமுள்ள டைரக்டர் வந்து நடித்து ரஹ்மான் பண்ணியிருப்பார்.
ஸோ அவர் நல்லா அவங்க பேசி வச்சுருவார், இவர் பேசுகிற ரொம்ப கம்மியாக தான் பேசுவார். ஓகே. மற்றபடி என்னென்னா அவங்க அந்த இப்போ எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மதியம் பிரேக் விழுதுன்னு வச்சுங்களேன், பிரேக்கில் நாங்கள் சார் பிரேக் இருக்கும், அவங்களாம் வந்து டேரக்டர் ஆர்ட் டேரக்டர் இவங்க கேமரானுங்களாம் சாப்பிட்ட உடனே செட்டுக்குள்ளே போயிடுவாங்க. சாப்பிட்டு செட்டுக்குள்ளே போயிடுவாங்க. செட்டுக்குள்ளே போயிட்டு எடுத்து என்ன பிளான் பண்ணணும் அப்படிங்கும்போது ஆர்டிஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அது பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதோட என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து பிகினிங் ஸ்டார்ட் பண்ணும்போது பிகினிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல் போயாச்சு. போனால் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 days லைட் நல்லா டிஃப்யூஸாக இருக்குது, நல்ல குளிர், லைட் நல்லா டிஃப்யூஸாக இருக்குது, ப்ளசண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். திடீர்னு பார்த்தா 5 நாளைக்கு மேலே வந்து வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது ஒரு நாள் நடக்கிற விஷயம். ஸோ வந்து கிளைமேட்டாக மேட்ச் பண்ணணும், எல்லா இடத்துல எக்ஸ்டீரியர் போய் மேட்ச் பண்ணணும் லைட்டிங் எல்லாம். அப்போ என்ன பண்ணணும்னா காலையில் 2 hours ஒர்க் பண்ணுவாங்க, மதியம் ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கும், ஃப்ரீயாக இருப்பாங்க. அப்புறம் ஈவினிங் போய் 2 hours ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு நாள் நடக்கிற விஷயம் அந்த கிளைமேட் வந்து அதாவது லைட்டில் வேரியேஷன் இருந்துடக்கூடாதுக்காக அந்த லைட்டு டிஃப்யூஸ் ஆன டயத்துலேயே ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்போ அதுக்கு அப்படி நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் வந்து ப்ரொடியூசர் சௌபின் சார் வந்து கொடுத்துருக்காருல. அது ஏன்னா ஒட்டுமொத்த குரூ போய் நீ உட்காந்துருக்கோம், ஒட்டுமொத்த குரூ ஒர்க் பண்ணணும். ஒரு நாளைக்கு வந்து 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஒர்க் பண்ணுற குரூ வந்து ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஒர்க் பண்ணால் ஸோ அந்த ஃப்ரீடம் இருக்குல்ல. ஆமாம், எந்த ப்ரொடியூசருமே இது அது ரொம்ப நல்ல விஷயம் எனக்கு பட்டது. உங்களுக்கு எப்போவாவது தோணுச்சா? இப்போ இன்ஃபேக்ட் நான் சொல்ல போகிறது உங்களுக்கே கூட புதுசாக இருக்கலாம். என்னென்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி அறம் படத்துலையும் நடிச்சிருக்கீங்க, இந்த படத்துலையும் நடிச்சிருக்கீங்க. 2 படமும் கம்ப்ளீட்டாக வேறு படமாக இருந்தாலும் ஒன்லைன் என்னவோ அந்த குழிக்குள்ளே மாட்டுறது, ரெஸ்கியூ பண்ணுற ஒரு சர்வைவல் த்ரில்லர். உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆச்சா 2 சிமிலராக இருக்குது அப்படின்ற மாதிரி? இங்கே அப்படி வந்து இல்லை, நீ எமோஷனாக வந்து அது வந்து உள்ளுக்கு இருக்கிறது வந்து ஒரு குழந்தை, இதுக்குள்ளே உள்ளுக்கு இருக்கிறது ஒரு நண்பன், புரியுங்களா? ஒரு ஃபேமிலியாக வந்து நீங்கள் பார்க்கும்போது அந்த குழந்தைக்கான எமோஷன்ஸ் வேறு, ஒரு நண்பனுக்கான எமோஷன்ஸ் வேறு. நீங்கள் ஒரு இடத்துக்கு நீங்கள் நம்ம எல்லா பேரும் டூர் போயிருப்போம். டூர் பண்ணும்போது நிறைய பேருக்கு ஆக்சிடெண்ட்டாக நடக்கும், கைகள் உடைய இதெல்லாம் நடந்திருக்கு, வச்சிருக்கு. போன இடத்துல வந்து டெத்து கூட ஆயிருக்கு, போன நண்பர்கள் போன இடத்துல டெத்து கூட ஆயிருக்கு. ஆனால் அந்த டெத்தான பாடினால நம்ம தூக்கிட்டு போகிறோம்ல, இது விட்டுட்டு போக முடியாதுல்ல, எந்த பதில் நீங்கள் சொல்ல முடியாதுல்ல. அப்படிப்பட்ட ஒரு இன்னொன்று அந்த நம்ம அந்த மேலே சபின் சார் வந்து சித்தா பாஷை மேலே தூக்கிட்டு வருவார்ல, அப்போ நம்ம எல்லா பேருமே ஃபீல் பண்ணுவோம், ஏதோ வந்து ஒரு பயங்கரமாக ஆர்ஆர் வாசிக்க போகிறாங்க அப்படின்னு. டக்குன்னு மேலே வரும் பாட்டை போட்டாங்க, அது ஒரு புரியுங்களா? அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒர்க்கு இப்போ வந்து ஒரு இன்டீரியர் வெளியே போகிறாங்க வைக்கிறாங்க அப்படின்னா, ஸோ எடிட்டர் வேக்கர்ஸ்னு ஒர்க்கும் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஏன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு இடத்துல நடக்கிற விஷயத்த வந்து நம்ம வந்து போர் அடிக்காமல் எமோஷனாக கனெக்ட் பண்ணணும், எல்லாமே பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து வேக்ஸ் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தார். இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படத்தில் என்னென்னா, சில இடத்துல வர அந்த மேட்ச் கட்ஸ் சின்ன வயசில் நடக்கிறது, அதை அப்படி இங்கே கம்பேர் பண்ணி சில விஷயங்கள் காட்டுறது. உங்களுக்கு இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு காட்சியோ ஏதாவது ஒரு விஷயமோ சொல்ல முடியுமாங்க? இல்லை, நம்ம ஒர்க் பண்ணி வயசு பார்த்திங்கன்னா அது அந்த எப்படின்னா அந்த கோகம் இது இருக்கு பார்த்தீங்களா, பள்ளம், அந்த பள்ளம் மொத்தமே வந்து இந்த 2க்கு 2 மாதிரி தான் இருக்கும். ஒரு ஆளே வந்து ரியலாகவே ஒரு ஆள் கூட உள்ளுக்கு வந்து போனால் கூட லைட்டாக சக்கான கூட மாட்டிக்கிறோம், அப்படிப்பட்ட கேவல் உள்ளுக்கு விழுவார். ஆனால் உள்ளுக்கு அந்த வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா சித்தார்த் பாசி ஒரு ட்வீட் பண்ணணும். ஆனால் அழகாக ஷூட் பண்ணும்போது அந்த எமோஷன் நம்மளுக்கு இதாச்சு, அந்த டெலிகேஷன் இருக்குல்ல உள்ளுக்க. ஏன்னா உள்ளுக்க ஒர்க் பண்ணுறது அது போகும்போது ரொம்ப சின்ன இடம், காம்பேக்டாக வந்து ரொம்ப அழகாக ஷூட் பண்ணாங்க. இப்போது இதை தாண்டி படத்தில் இப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு ஏதாவது ஒரு சீனை ஷூட் பண்ணி அதை வைக்க முடியல அப்படின்ற மாதிரி ஏதாவது சீன்லாம் இருக்கா? படத்தில் இந்த சீன்லாம் இல்லை அப்படின்ற மிஸ் ஆச்சு அப்படின்றது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து லென்த்தாக இருக்கும் அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருந்தார். மற்றபடி வந்து அந்த குணாக்கே சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து ஃபுல்லாக வச்சுருக்காங்க. பட் அதுக்கப்புறம் வந்து அங்கே நம்ம இது ஃப்ளாஷ்பேக் எவ்வளோ ஷூட் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. பட் குணாக்கு அந்த கேவ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அப்படி இருக்குது. இப்போ படம் பார்த்தவங்க வந்துட்டு நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான். அப்படிங்கும்போது சில விஷயங்கள் சொல்கிறாங்க, தொடர்ந்து காலகாலமாகவே மலையாள சினிமாவில் வந்துட்டு தமிழ் ஆளுங்களை வந்து ஒரு வில்லனுக்காக வந்துட்டு போர்ட்ரே பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுலேயும் வந்து அந்த தமிழ் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப அரகண்ட் அப்படின்ற மாதிரி போடுறாங்க. அது ரியலில் நடந்தது தான் காட்டியிருக்காங்க அப்படின்னாலும் அப்படி சொல்கிறாங்களே, அதை பற்றி உங்களோட கருத்து தானே? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ளுக்கு நுழைவாங்கல்ல, நுழையும்போது ஒரு ஆர்மோ எட்டுன்னு ஒருத்தர் இருப்பார். என்னப்பா யாரும் ஒரு ஆள் சொல்கிறான் அப்படின்னு ஆர்மோ எட்டுன்னு ஒரு விஷயத்த வந்து அவர் ரொம்ப கைண்ட்ஃபுல்லாக தான் இருப்பார்.
அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பின்னுக்கு வச்சுருப்பேன். இந்த நான் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டர்னு சொல்லுவோம், எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டாங்க, அந்த டென்ஷனில் அலைஞ்சிட்டு தர்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கன்வே பண்ணோம். அப்படி வந்து அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணுங்கிற ஒரு விஷயம்லாம் கிடையாது. ஈவன் அந்த இந்த படத்துலலாம் நம்ம நண்பர் நேரத்து மேக்கணும் மவுண்ட் பண்ண எல்லாம் பண்ணோம். அப்படி நம்ம வந்து ஒரு குறியீடாக நம்ம பெருசாக பார்க்க தேவையில்லை. ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது மலையாள சினிமாவில் அந்த ஒரு மெயின் லீட் கேரக்டர்ஸை தாண்டியும் சின்ன சின்ன கேரக்டருக்குமே கேரக்டரைசேஷன் பர்ஃபெக்டாக எழுதுறாங்க, ரைட்டிங் நல்லாயிருக்கு. பட் அது தமிழ் சினிமாவில் எங்கேயும் மிஸ் ஆகுதோ அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு ஆடியன்ஸாக ஃபீல் ஆகுது. உங்களுக்கு அது எப்படி ஃபீல் ஆகுது? அந்த விஷயம் எனக்கு ஃபீல் ஆகுது தான். அப்போ நீங்கள் தான் இருக்கோம் ஃப்ரேமில் என்ன, பட்டு அங்கே 3 பேர் வேலை பார்க்குறாங்கல்ல. ஸோ இது ஒரு சீனாக எடுத்தோம்னு வச்சுங்களேன், பட் அவங்களுக்கு நம்ம சாப்பிட்டு வைக்கணும்ல, இதுதானே. அந்த மாதிரினா அவங்க வந்து அந்த சினிமா வந்து வேறு, அதாவது எப்படின்னா நம்ம லேண்ட்ஸ்கேப் திறந்தால் நம்ம மனநிலைன்னு ஒன்று இருக்கும்ல, அந்த லேண்ட்ஸ்கேப்பு அவங்களோட மனநிலை அது மாதிரி ஒர்க் பண்ணுற ஸ்டைல் இருக்குல்ல, அது டிஃபராக இருக்கும். அதனால பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்போது இப்போ இந்த படத்தை தாண்டி எங்களுக்கு உங்களை அறிமுகம் அப்படின்னா இவர் கார்த்திக் சுப்பராஜ் சார் படத்தில் இருப்பார்ப்பா, எல்லா படத்துலையும் இவர் இருப்பார் அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு அறிமுகம் இருக்குது. உங்களுக்கு கார்த்திக் சுப்பராஜ் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்தளவுக்கு முக்கியமான ஒரு நபர்? எனக்கு ஒரு முக்கியமான, அதாவது நண்பனை தாண்டி எனக்கு தம்பி மாதிரி தான். எனக்கு என் லைஃப்பில் வந்து, அதாவது என்னுடைய ஒரு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையெல்லாம் வந்து என்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிட்டு எனக்கு உதவின ஒரு தம்பி. புரியுங்களா? நான் வந்து ஆக்சுவலாக வந்து பீட்சா படத்தில் நடிக்க வேண்டியது அவர் நடக்க முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு படத்தில் வச்சுட்ருக்கேன். பட் என்னென்னா நான் கார்த்தியோட வந்து நான் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஃபேமிலியில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகும். இப்போ உங்களுக்குன்னு ஒரு டெஸ்டினேஷன் இருக்கும்ல, நம்மளாம் இந்த மாதிரியான ஒரு ரோல்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குங்களா? அது மாதிரி எதுவும் இருக்கா? அப்படின்னு நம்ம எந்த ரோல் கொடுத்தாலும் பண்ணுறது தான் ஆக்டிங் வரோம், நடிக்கணும், அவ்வளோதான். நம்ம எந்த கேரக்டர் தான் பண்ணுறதுலாம் வரோம், தான் பண்ணணும்னு அப்படின்லாம் கிடையாது. இன்னொரு விஷயம், அந்த டைப் காஸ்டிங்னு சினிமாவில் வந்துட்டு இப்போ ஏதாவது ஒரு 2-3 படத்தில் ஒரு ரோலை பண்ணிட்டோம் அப்படின்னா தொடர்ந்து வந்து சினிமாவில் அந்த ரோல் கூப்பிடுவாங்க. இப்போ உங்களை பார்க்கும்போது எனக்கு அந்த நான் மகானால் அது ஞாபகத்துக்கு வரும், இல்லை ஜிகர்தண்டாலையுமே அந்த ரவுடி அவங்க கூட இருக்க மாதிரி இது மாதிரியான ரோல் வந்து உங்களுக்கு அதிகமாக கூப்பிட்றாங்களே, அது என்னைக்காவது நீங்கள் உங்களுக்கு வருத்தம் அடைஞ்சிருக்கா? இல்லை இந்த வருத்தம் பண்ண இடையில வந்து பார்த்திங்கன்னா சதுரங்க வெட்டு பண்ணோம், அப்புறம் வந்து அறம் பண்ணோம். ஏன்னா இது வந்து அதாவது எப்படின்னா நம்மளுக்கு வந்து முதல்ல வந்து அவங்கள பார்க்க அவங்க வந்து நம்மளை வந்து புதுசாக ஒரு டேரக்டர்ஸ் பண்ணலாம் நம்ம அப்படி தான் பார்ப்பாங்க. அதை வந்து மாற்றியமைக்கிறது டேரக்டரோட கையில் தான் இருக்குது. அதை மாற்றியமைக்கிற பங்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு டேரக்டர் இருக்கீங்க கூப்பிட்டிங்கன்னா நீங்கள் சொல்கிறது தான் பண்ணணும். பட் நீங்களாம் வந்து அதனால் இப்படி மாற்றி காமிச்சா எப்படி இருக்கும் அப்படி நீங்கள் பண்ணால் அது எனக்கு சந்தோஷம். இப்போ அடுத்தடுத்து என்னென்ன படங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? இப்போ இந்த ஸ்டவுட்டுன்னு சொல்லி ஒரு வெப் சீரிஸ் முடித்தேன். அதுக்கப்புறம் வந்து காலனி, அதுக்கப்புறம் வந்து உருவாளர் ரிட்டர்ன் படம் பண்ணேன். அதுக்கப்புறம் நடிசென்டர் வெப் சீரிஸ் முடிச்சிருக்கேன். அப்படியே போயிட்டுருக்கு. ஓகே, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றிண்ணே. ரொம்ப நன்றி. இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாடு மார்ச் 2 திருச்சி சிறுகனூரில் அணிதிரண்டு வாருங்கள். 1 கோடிக்கும் மேலான மகிழ்ச்சியான வாடிக்கையாளர்களை கொண்ட அன்புள்ள கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. டவுன்லோட் கிரியாஸ் ஆப் நவ். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.